அதன் காரணமாக இன்றைய தினம் இனிமையான நல்ல சர்ப்ரைஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், எனவே மிகச்சிறந்த நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். அதை பயன்படுத்தி ஃபியூச்சர். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அனைத்து தமிழ் சமூக உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இறைவனுடைய பரிபூர்ண அருள் அனைவருக்கும் கிடைத்து அனைவரும் நலமாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய நலனை அறிந்து கொள்ள நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். அதை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக சொல்லுங்கள். மேலும் நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் தட்டிவிட மறந்துடாதீங்க நண்பர்களே. நிறைய பேத்துக்கு கண்டிப்பாக நம்ம வீடியோ பிடிச்சிருக்குங்கிற விஷயங்கள் எனக்கு தெரியுது. ஆனாலும் லைக் பட்டனை நீங்கள் அழுத்துறது இல்லை. ஸோ எங்களுக்கு அதில் கவுண்டிங்கில் வரதில்லை. உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டனை தட்டி விட்டிங்கன்னா எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக என்கரேஜாக அமையுங்க. தினசரி நமது ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடன் இணைந்திருப்பது அவசியம். ஸோ அதுக்காக நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே, மறந்துடாதீங்க. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன்னால் இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், மேலும் திருமண நாளாக மற்ற சுபகாரி தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான உளம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 22ஆம் நாள் ஆகஸ்ட் மாதம் 2022ஆம் வருடங்க திங்கட்கிழமை, தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆவணி மாதம் 6ஆம் நாள்ங்க. இன்றைய தினமும் ஒரு சுபமுகூர்த்த தினங்க. தான் உண்டு தனது உழைப்புண்டு என்று உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருளானது கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினத்துக்கான நமது கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே குரு பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார். ராசி அதிபதி குரு பகவான் ராசியில் ஆட்சி பலம் பெற்றுள்ளார். மேலும் 4ஆம் இடத்தில் இன்றைய தினம் சந்திர பகவான் காணப்படுகிறாருங்க. இது சிறந்த யோகமான அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்களுக்கு பெரும்பாலான விஷயங்கள் உங்கள் விருப்பப்படியே நடக்கும். எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஆனந்தம் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. ஏதாவது கோர்ட்ல கேஸில் உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிலுவையில் இருந்தது அப்படின்னா இன்னைக்கு அதுல நீங்க வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு சிறந்த ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல நன்மைகள் உண்டு. இள வயதில் இருக்கிறவங்களுக்கு இப்பொழுது திருமணம் ஆகக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. திருமண முயற்சிகள் இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக கை கொடுங்க. அதை இன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. வியாழ நோக்கம் ஏற்பட்டுள்ளதால் இப்பொழுது திருமணத்திற்கான நல்ல காலங்க. எனவே விரைவிலேயே இன்னும் ஒரு 7-8 மாதங்களுக்குள் நீங்கள் திருமணத்தை முடித்துவிட முயற்சி செய்யுங்கள். அதன் பிறகு நீங்கள் திருமண முயற்சிகளை மேற்கொண்டாலும் அது லேட் ஆகிவிடும் என்பதை மனதில் கொள்ளுங்கள். எனவே இப்பொழுது சூழ்நிலைகள் சூப்பரா இருக்கு. எனவே நீங்கள் இப்பொழுது திருமணத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் உங்களது கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி ஆதரவு கொடுப்பாங்க. இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி உண்டு. விசேஷமான ஒருவரை நீங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தனிமையில வாட்டி வதைஞ்சிட்டு இருக்கிற சில பேர் இன்னைக்கு விசேஷமான ஒருத்தரை சந்திக்கிறது மூலமாக நல்ல நன்மைகளை பெற முடியுங்க. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களது காதலை தெரிவிப்பதற்கு முன்னால் அவர் யாருடனும் எந்த நட்புறவுடனும் அல்லது வேறு ஒருவருடன் இருக்கவில்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. எனவே நன்கு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு அதன் பிறகு நீங்கள் உங்களது காதலை தெரிவிக்கலாம். இன்றைய தினம் உங்களது நெருங்கிய நண்பர்களின் தவறான சில ஆலோசனைகள் காரணமாக நீங்கள் வியாபாரத்தில் சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அதை தவிர்த்து விடுவது நல்லதுங்க. மாணவர்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க. உயர்கல்விக்கான வாய்ப்புகள் இப்பொழுது உங்களை தேடி வரும். அந்த கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தினால் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை ஃபியூச்சரை பிரைட்டாக நீங்கள் எதிர்பார்த்தபடி அமைத்துக் கொள்ள நல்ல வாய்ப்புகள் உண்டு. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களே. இன்றைய தினம் அசைவ சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் இருக்கிறதுனால வீடு, மனை, தோட்டம், நிலம் போன்றவற்றை நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்கு. அதன் மூலமாக உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்குங்க. இன்றைய தினம் கண்டிப்பாக புதிதாக வேலை தேடும் இளைஞர்களாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சிந்தனை ஃபோக்கஸோடு இன்னைக்கு செயல்பட வேண்டியது அவசியம். எந்த வேலைகள் உங்களுக்கு வேணும், எந்த மாதிரி வேலைகளுக்கு எப்படி அப்ரோச் பண்ணுங்கிற விஷயத்த நீங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறது முதல்ல வேலை தேடுறதுக்கு முன்னாடி அது நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. எனவே அதை இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எந்த ஒரு வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த வேலையை குறித்த நல்ல ஒரு அறிவை நீங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டியது அவசியங்க. இன்றைய தினம் உங்களது ஓய்வு நேரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களது குழந்தைகள் உங்களை பார்த்து கற்றுக்குவாங்க. எனவே ஓய்வு நேரத்தை உங்களது குழந்தைகளுக்கு எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய நாளாக என்ற தினம் அமையும். இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை நல்ல மூட்ல இருப்பார். அதனால உங்களது வாழ்க்கை துணையிடமிருந்து நீங்கள் இனிமையான நல்ல ஒரு
மகிழ்ச்சியான சர்ப்ரைஸை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக உற்சாகம் அதிகரிக்கும். இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டியதில் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறுவனம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால நம்ம வீடியோக்கு நீங்கள் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டு நமது சேனலில் மீண்டும் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு பேராதரவு ரொம்ப முக்கியம். ஏற்கனவே மாபெரும் ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைத்து உள்ளங்களும் தொடர்ந்து கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டு உங்களது பேராதரவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இதன் மூலமாக தினசரி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் மொபைலில். ஸோ நம்ம வீடியோ ஆன் டைமில் நீங்கள் மிஸ் செய்யாமல் எல்லா வீடியோ பார்க்கறதுக்கு ஏதுவாக அமையுங்க. இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் சந்தன நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்தலாங்க. சந்தன நிறமும் வெள்ளை நிறமும் உங்களுக்கு லக்கியஸ் கலர்ஸாக இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்கு. எனவே வெள்ளை நிறத்தை சாண்டல் கலரை இன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 7, 7ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்கு. நமது மீனராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது போராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்னைக்கு எந்த விதமான வாக்குறுதிகள் யாருக்கும் கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு செயல்படுறது நல்லது. நீங்கள் உங்களால் செய்ய முடிஞ்ச விஷயங்களுக்கு மட்டும் நீங்கள் இன்றைய தினம் வாக்குறுதிகளை கொடுக்கறது ரொம்ப அவசியங்க. ஆபரணங்கள் மீதான ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். புதிதாக இந்த ஆபரணம் வாங்கலாமா இல்லை அந்த நகை வாங்கலாமா அப்படின்ற மாதிரி சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு அமையுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு பட்ஜெட்டை பொறுத்து நீங்கள் அதை வாங்குவது குறித்து சிந்திக்கலாம். அல்லது ஏற்கனவே இருப்பதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போறீங்கிறத யோசிச்சு நீங்கள் செயல்படுறது நல்லதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு விவசாயம் சார்ந்த துறைகளில் சில நெருக்கடியான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அது காணாமல் போய்விடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு ஏற்படக்கூடிய வியாபார நுணுக்கமான பிரச்சனைகள் கண்டிப்பாக சால்வ் ஆகிடும். எனவே அதை நினைத்து நீங்கள் மனதை வருந்திக் கொள்ள வேண்டாம். மாணவர்களுக்கு கல்வியிலிருந்து வந்திருந்த அந்த மந்தத்தன்மை குறைந்து படிப்பில் நல்ல ஆர்வம் ஏற்படும். மேற்படிப்புக்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இல்லைன்றால் உங்களை ஃபியூச்சர் இப்பொழுது சிறப்பான ஒரு நல்ல படிக்கட்டை ஏணி படிக்கட்டாக நீங்கள் மாற்றிக்கொள்ள இன்றைய தினம் ஒரு ஏதுவாக அமையுங்க. கிடைக்கும் வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களே. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைக்கு தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம். உறவினர்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒத்துழைப்பை பயன்படுத்தி நீங்கள் தன்னம்பிக்கையோடு இன்றைய தினம் முயற்சி பண்ணுங்கள். அனைத்து காரியங்களும் வெற்றிகளை பெற முடியும். நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் தட்டி விடுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் நம்ம இந்த வீடியோ பற்றின உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இன்றைய தினம் ராசி பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை இல்லையாங்கிற விஷயத்தை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நம்ம வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்க உதவிகரமாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் தட்டி விட மறந்துடாதீங்க. நிறைய பேர் லைக் பண்ணுறதே இல்லை, அப்படியே பார்த்துட்டு போயிடுறீங்க. லைக் பட்டன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அழுத்தி விடுங்க. இதன் மூலமாக நம்ம வீடியோ குவாலிட்டியை நமக்கு கவுண்ட் பண்ணிக்க அது ஏதுவாக அமையுங்க. மீண்டும் நாளை தின ராசி பலன்களும் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தினம் உங்களுக்கு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.